மறுமையில் இறைவன் அல் மீசான், மீசான் வைக்கப்படும். அந்த மீசானில் இறைவனுடைய அளவுகோல் என்னதோ அதுதான் எங்களது விசாரணையாக மறுமையில் நடக்குமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி அல்லாஹ் நம்ம மறுமை நாள் எப்படி அல்லாவின் பக்கம் இறக்கமாயிருப்போம் தெரியுமா? அல்லாவின் பக்கம் உண்மையிலே எப்படிப்பட்ட இறக்க உணர்வோடு இருப்போம் தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்து செய்யணும் என்று எப்படியெல்லாம் கெஞ்சுவோம் தெரியுமா? அப்படியெல்லாம் கெஞ்சுவோம். ஆனா அல்லாஹ் மிக இரக்கம் உள்ளவன், தாயை விட இரக்கம் உள்ளவன். கூட அங்க நீதி தான் என்ன செய்யும்? வேலை செய்யும். அங்கே நீதிதான் வேலை செய்யும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உச்சகட்ட வார்த்தை நம்ம பார்க்கிறோம் குர்ஆன்ல, கால ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன். அந்த இடத்துல நம்ம பேசுவதற்கும் கொஞ்சம் கருணை தேடுவதற்கும் ஒரு ஆள் தான் இருப்பான், ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். பொதுவாக சகோதரர்களை, விசாரணை நேரங்களில் கூட விசாரணை நம்ம குற்றவாளி நம்ம மரண தண்டனை தான் கிடைக்க போகுது என்றாலும் மனித உணர்வு அடிப்படையில் ஆறுதல் எப்படி தெரியுமா இருக்கும்? பக்கத்தில் உள்ளவன்ட்ட ஒரு ஆறுதல் வார்த்தைகளையா நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். 5 நிமிஷமாவது இது மாதிரி எத்தனையோ பேர் குற்றம் செஞ்சு ஆகிக்கிறான், உங்களே தான் ஃபர்ஸ்டா தண்டிக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையாவது என்ன செய்ய தெரியுமா நம்மளுக்கு ஆறுதல் ஆகிக்கும். ஆனா மறுமையில் அப்படி இல்லை, எல்லாம் ஓடி இருப்பாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கருணை தான் நம்மளுக்கு உச்சகட்டமாக நம்ம தேவையாயிருக்கும். அல்லாஹ்வுடைய கருணை தான் உச்சகட்ட தேவையோடு இருக்கும். அந்த டைம்ல நம்ம அல்லாஹ்வோட பேசுவோம், கொஞ்சம் ஒரு இன்னொரு சந்தர்ப்பம் தாண்டி பேசுவோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், கால ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன். நரகத்திலேயே கேவலம் அடைந்து விடுங்கள், என்னோடு பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த வார்த்தைக்கு வலா துகல்லிமூன், என்னோடு பேச வேண்டாம், அதுதான் மிக பாரமான வார்த்தை. ஏன் நம்ம பேச முடிந்த ஒரு கருணை எதிர்பார்க்க முடிந்த ஒரே ஒரு இடம் என்று சொன்னால் அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இடம் தான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்வான்? வலா துகல்லிமூன் சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், எனது அடியார்களில் சிலர் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் அவர்களை நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டீர்கள். ஃபத்தஹத்துமுஹும் சிஹ்ரியன் வகுன்தும் மின்ஹும் ததஹகூன். அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தீர்கள், நகைச்சுவையாக எடுத்தீர்கள். அதனால் அவர்களுக்கு நான் இன்றைக்கு சொர்க்கத்தை வழங்கி இருக்கிறேன், உங்களுக்கு எப்பொழுதும் என்னிடமிருந்து கருணை வராது என்ற வார்த்தை இறைவன் என்ன செய்துவிடுவான், சொல்லி விடுவான் என்பதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் மறுமை விசாரணையில் இந்த உலகத்துல நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பா மாறக்கூடிய கணக்கு தான் என்ன செய்யும், மறுமையில் அதிகமாக நடக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.